நாம் முதலாவது வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். முதலாவது வார்த்தை நம் மத்தியிலே வந்திருக்கிற திருமதி செல்லம்மா தினகரம்மா அவர்கள் நமக்கு முதல் முறையாக வார்த்தைகளை பேசுவார்கள்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனம் 34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தும் எங்களுடைய பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அடியாளை மறைத்து நீர் பேசும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமேன். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த போதகர் அவர்களுக்கும் சபையின் பொறுப்பாளர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மன்னிப்பு. அதற்கு முன்பாக சிலுவையை பற்றி சில குறிப்புகள். சிலுவை மரணம் என்பது ஒரு அவமான சின்னமாக கருதப்பட்ட காலம் அது. ஆனால் இயேசுவின் சிலுவை மரணம் அந்த சரித்திரத்தையே மாற்றிவிட்டது. பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்வையும் நமக்கு பெற்று தந்து இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சிலுவை அன்பின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, மன்னிப்பின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக மாறிவிட்டது. சிலுவை மரணம் 4000 வருஷம் பழமை வாய்ந்தது. அடிமைகளையும் அந்நியர்களையும் தண்டிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த சிலுவை மரணம். சிலுவை நம்மை மாற்றாது, ஆனால் சிலுவையில் மரித்த இயேசு நம்மை மாற்ற முடியும். சிலுவை ஏன் தேவாலயங்களில் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு சமயம் லண்டன் மாநகரிலே ஒரு போதகர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக அங்கு ராஜா வந்துவிட்டார். உடனே போதகர் என்ன செய்தார்? பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு ராஜாவை பற்றி புகழாரம் பாட ஆரம்பித்து விட்டார். பிரசங்கம் முடிந்தவுடன் ராஜா கர்த்தரை பற்றி பேச வேண்டிய பலிபீடத்தில் இருந்து மனிதனை குறித்து பேசக்கூடாது என்பதை நினைவு கூறும் விதமாக எல்லா ஆலயங்களிலும் சிலுவை வைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் இந்த உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பிறந்த போது அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை. எதிரிகள் துரத்தினார்கள். சிலுவையின் மரண பரியந்தம் அவரை துரத்தினார்கள். அது சிலுவையில்தான் முடிந்தது. மகிமையின் தேவன் மனிதர் மத்தியில் வாசம் பண்ண விரும்பினார். ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவத்தால் குருடாக்கப்பட்ட கண்கள் அவரை நோக்கி பார்க்க கூடாத படிக்கு இருந்தது. இயேசுவின் மரணத்தை சத்துருக்கள் விரும்பினார்கள். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தேவனும் அந்த சிலுவை மரணத்தை அனுமதித்தார். வாரினால் அடித்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், மௌனமாய் இருந்தார். அவரை முத்தத்தால் காட்டி கொடுத்த யூதாசு சொன்னான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்று. பிலாத்து இவரை நீதிமான் என்றார். அப்படி இருந்தும் ஏன் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள்? இன்றைக்காக வாசிக்கப்பட்ட ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிறது. ஏசாயா 53:12 அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்ற ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது சிலுவையில். அவர் சிலுவையில் தொங்கிய போது
அவர் உதடுகள் மெல்ல அசைந்தது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். சிலுவையில் 2 சாரார் இருக்கிறார்கள். 2 கள்ளர்கள் அவர் பக்கத்தில் அறையப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் போர் வீரர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டிருந்தார்கள். அது அவர்களுக்கு ஒரு டைம் பாஸ், அவர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. ஏனென்றால் அவர்கள் மரிக்கும் வரை காத்திருக்க வேண்டும். அதற்காக அவர்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். நம்மை அழிக்க நினைத்த மக்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தது தான் அவருடைய பேரன்பின் வெளிப்பாடு. நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் இருந்தார். கொடிய வேதனையை அனுபவிக்கிற நேரத்திலும் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டுதல் செய்கிறார். அவர் இருதயத்தில் இருந்த தெய்வீக அன்பு வார்த்தையாக வெளிப்பட்டது. மன்னிப்பு என்பது இப்பொழுதெல்லாம் மிகவும் எளிதாகிவிட்டது. ஐ எம் சாரி என்று மிகவும் எளிதாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் நாம் உள்ளத்திலிருந்து மன்னிப்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம்தான். மன்னித்து விட்டேன், ஆனால் மறக்க முடியவில்லை என்றால் அது முழுமையான மன்னிப்பு ஆகாது. அவருடைய இரத்தம் மட்டும் தண்ணீராக பாயவில்லை, அவருடைய மன்னிப்பும் நதியாக பாய்ந்தது சிலுவையில். முதலாவதாக இவர் பிதாவே என்று அழைக்கிறார். பிதாவோடு நெருங்கிய தொடர்பு உடையவராய் வாழ்ந்தார். மத்தேயு 26:39 என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபித்தார். இயேசுவின் கீழ்ப்படிதல். மத்தேயு 6:14-15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று இயேசு பிரசங்கித்ததை செயல்படுத்துவதற்காகவே பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று கூறினார். சிலுவை என்பது மன்னிப்பை குறிக்கிறது. ஆனால் மன்னிப்பு மலிவானது அல்ல, விலையேறப்பெற்றது. இயேசுவின் இரத்தத்தால் நாம் மன்னிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். எதை அவர்கள் அறியவில்லை? இயேசு மேசியா என்று அறியவில்லை. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் என்று அவர்கள் அறியவில்லை. தாங்கள் பாவத்தின் தன்மையை குறித்து அவர்கள் அறியவில்லை. இயேசு பிதாவினிடத்தில் யாருக்காக மன்னிப்பை வேண்டுகிறார்? மத்தேயு 27:17 பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் பொறாமையினால் ஒப்பு கொடுத்தார்கள். அவருக்காக பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். மத்தேயு 27:24 பிலாத்து தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, நான் இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு குற்றமற்றவன் என்கிறார். நீதிமான் என்று அறிந்தும் ஒப்பு கொடுத்த பிலாத்துவாக்காக இருக்குமோ இவர் பிதாவே மன்னியும் என்று சொன்னது? மத்தேயு 21:18 தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த ஜனங்களை கண்டு கோபமடைந்த வேதபாரக ஆசாரியர்களுக்காக இவர் பிதாவே, இவர்களை மன்னியும் என்று கூறியிருக்கலாம். மத்தேயு 21:23 தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணும்போது, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று சொன்ன பரிசேயருக்காகவும் ஆயக்காரருக்காகவும் இவர் கூறியிருக்கலாம், இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று. நமக்காக, கடைசியாக நமக்காக
நம் பாவங்களுக்காக தினம் தினம் நாம் நம் தேவனை வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் பிதாவே, நமக்காகவும் அவர் வேண்டுதல் செய்திருக்கலாம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று. அப்போஸ்தலர் 3:18 கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இது ஒரு தேவனுடைய திட்டம். இயேசுவின் ஜெபத்துக்கு பிதாவின் பதில் என்ன? லூக்கா 23:40-43 இயேசுவோடு சிலுவையில் இருந்த கள்ளன் இவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே என்று ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே என்று சொல்கிறான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நிறைந்தருளும் என்கிறான். அவனுடைய விசுவாசத்தை நாம் என்ன சொல்வது? நம்முடைய விசுவாசம் இன்று எப்படி இருக்கிறது? லூக்கா 23:47 நூற்றுக்கு அதிபதி மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரர் என்று சாட்சி கொடுக்கிறான். தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறதா? நாம் வாழ்க்கை முறையை பார்த்து இயேசு இன்று சந்தோஷப்படுவாரா? கர்த்தருடைய அன்பை நாம் வார்த்தையில், செயலில் வெளிப்படுத்துகிறோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. நாம் முதலில் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பின்பு நாம் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க பழகி கொள்ள வேண்டும். அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை கழுவட்டும். கல்வாரி இரத்தம் நம்மை சுத்திகரிக்கட்டும். உங்களால் மன்னிக்க முடியவில்லையா? ஆண்டவரே, மன்னிக்கிற மனத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மன்னிப்பு என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது சுவாமி, அந்த மன்னிக்கக்கூடிய மனத்தையும் இருதயத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஆமென். நன்றி அம்மா. மீண்டுமாய் நாம் இரண்டாவது வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பாக ஒரு சிறப்பு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திருமதி கவிதா அசோக் அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். மூன்றாவது வார்த்தையாக நம் மத்தியில் இருக்கிற டாக்டர் உதயா விஜயகுமார் அக்கா அவர்கள் சிறப்பு வார்த்தைகளையே நம் மத்தியிலே பேசுவார்கள். இரண்டாவது வார்த்தை, சாரி, செக். என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளமேங்குதே. உயிரை எழுந்து வா, உயிரை எழுந்து வா.
591வது பாடல் முதல் கவி பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் என்கிற பாடலை பாடிய பிறகு இரண்டாவது வார்த்தை நம் மத்தியில் இருக்கிற டாக்டர் உதயா விஜயகுமார் அவர்கள் நமக்கு இரண்டாவது வார்த்தை பேசுவார்கள். பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் வழியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் வழியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினி பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போ குற்றமற்ற கிறிஸ்து தோன்றினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்வன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோன்றினார். பரிகாசமோ பசிதாகமோ படுகாயமோ அடைந்தாரே. படுகாயமோ அடைந்தாரே. பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினி பலியாக மாண்டாரே. இயேசு ரட்சகர் சிலுவையில் மொழிந்த இரண்டாம் வார்த்தை, அது லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, அந்த சிலுவையில் மொழிந்த இரண்டாம் வார்த்தையை அடியால் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஈவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அடியாலை மறையும், நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இரட்சகர் இயேசுவின் முதல் சிலுவை மொழி முழு மனித குலத்திற்கும் மன்னிப்பு வழங்குகின்றது. இரட்சகரின் இரண்டாவது இதய மொழியோ மனம் திரும்பிய ஒரு பாவிக்கு ரட்சிப்பு வழங்குகின்றது. ரட்சிப்பு என்பது கிரிகைகளினால் அல்ல, நம் நற்செயல்களினால் உண்டானது அல்ல. அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவனால் மட்டுமே கிடைக்கின்றது. இரட்சகர் பாவிகளின் நேசர் என்றோ. எனவே இயேசுவுக்கு இரு கள்வர்கள் நடுவே இடம் கிடைத்தது. இரட்சகர் இயேசுவுக்கு எப்போதுமே நடுவிடம்தான். திருத்துவ தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகியோரின் நடுவில் தான் இரட்சகருக்கு இடம். உலக வரலாற்றிலும் அவருக்கு இடம் நடுவில் தான். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என வரலாற்று ஆசிரியர்கள் பிரித்தனர். இரட்சகரின் வலது இடது பக்கங்களை அபகரித்திட சண்டையிட்டார்கள் அவருடைய சீஷர்கள். ஆனால் இங்கோ இரு கள்வர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. அக்கிரமக்காரங்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் இங்கு நிறைவேறியது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரட்சிப்பு யாருக்கு கிடைத்தது? இயேசு சாமியோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்வர்களில் இருவரில் ஒருவருக்கு. இந்த இரு கள்வர்களும் யூத இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் ரோம குடியிருப்பை பெற்றவர்கள் சிலுவையில் அறைவது பழக்கம் இல்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இங்கு நாம் மனம் திருந்தாத கள்வனை பற்றி பார்ப்போம். இந்த மனம் திருந்தாத கள்வனின் பெயர் கெஸ்டஸ் என்று கூறப்படுகிறது. இவன் இரட்சகர் இயேசுவின் அருகிலேயே தொங்கினான். பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், போர் சேவகர்கள், வழிப்போக்கர்கள் இயேசுவை வசை சொற்களால் கேலி செய்து அவரை வேதனைப்படுத்தினர். இவன் கேலி செய்வதை பார்த்த திருந்திய கள்வன் இவனை நோக்கி,
லூக்கா 23:40-41 நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இரட்சகர் இயேசுவில் கிடைக்கும் ஆசியை இவரிடம் கூறினான். இருப்பினும் இந்த கள்வன் மனம் திரும்பவில்லை. அவன் கிறிஸ்துவை பரிகசித்தான், அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்றான். இது லூக்கா 23 உள்ளது. கர்த்தர் கொடுத்த கடைசி வாய்ப்பையும் பயன்படுத்தாமல் நரக வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, மனம் திருந்தாத கல்வனை போல நமக்கும் நிறைய கடைசி வாய்ப்புகளை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? அவனைப் போல நமது வாய்ப்புகளை இழந்து நரகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமா? இங்கே நாம் மனம் திருந்திய கல்வனை பற்றி பார்ப்போம். மனம் திரும்பிய கல்வன் பெயர் திஸ்மஸ் தமஸ் துமக்கஸ் என்று திருச்சபை மரபு கூறுகிறது. இவன் யூதேயாவின் ராபின்ஹூட் என்றும் அழைக்கப்படுகிறான். இந்த மனம் திரும்பிய கல்வன் வசதி படைத்த பணக்காரர்களிலிருந்து கொள்ளையடித்து தரித்திரர்களுக்கு கொடுத்து உதவினான் என்று வேதாகம இறையியல் ஆசிரியர்கள் கூறுகின்றனர். மனம் திரும்பிய கல்வன் இவனை பற்றி நாம் கூறுவோமானால், பாவத்தை அறிக்கையிட்டு அங்கீகாரம் தேடினான், அபயமிட்டு இரக்கம் பெற்றான், அர்ப்பணித்து நிலைபேறு அடைந்தான். முதலாவதாக அறிக்கையிட்டு அங்கீகாரம் தேடினான். இயேசு சிலுவையில் ஏறெடுத்த மன்னியும் என்ற மன்றாட்டினை கேட்டபோது, இயேசு தேவகுமாரன், உலக இரட்சகர், தான் எதிர்பார்த்த மேசியா என்ற நிச்சயம் அந்த குற்றவாளிக்கு உண்டாயிருக்கலாம். அவரது தெய்வீக ஒளியின் பிரகாசத்தில் அவன் தனது பாவக்கேட்டின் பயங்கரத்தை கண்டான். எனவே தன் பிழையை அவன் அறிக்கை செய்கிறான். லூக்கா 23:41 படி அவன் உணர்கிறான், நமது குற்றங்களுக்காக மறிக்கிறோம், ஆனால் இவரோ குற்றமற்றவன் என்ற உண்மையை அவன் அறிந்து மற்றவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறான். லூக்கா 23:42 படி அதனை அவன் அறிக்கையிடுகிறான். நான் பாவியான மனிதன், என் மேல் கிருபையாய் இரும் என்று ஜெபித்த ஆயக்காரனை நீதி நிலை அடைய செய்தது போல இரக்கமுள்ள ஆண்டவரின் பார்வை இவன் பக்கமாய் திரும்பியது. இவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. லூக்கா 23:43 படி அவனுடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது. என்னிடத்தில் வருகிறவை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்னும் வாசகம் போல குறை உணர்ந்த குற்றவாளியின் பாவம் மன்னிக்கப்பட்டு அங்கீகாரப்படுகிறான். குறை உணர்ந்தவன் பழி சுமத்தும் மற்ற கல்வனுக்கு இயேசுவை சுட்டி காட்டி, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று தோழனுக்கு உணர்த்தவும் முன்வந்தான். எனவே அங்கீகரிக்கப்பட்ட அவன் தகுதி உடையவன் என்பது தகும். கடவுள் தன்னை அங்கீகரித்தார் என்பதை அவன் அங்கீகரித்தான். இரண்டாவதாக அபயமிட்டு இரக்கம் பெற்றான். லூக்கா 22:42 படி அவன் அபயமிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற அபய குரலுக்கு பதிலரை தந்தவர், சித்தமென்றால் எங்களை சுத்தமாக்கும் என்ற அழுகுரலுக்கு அங்கீகாரம் தந்தவர் இங்கு குற்றவாளிக்கு இரக்கம் காண்பிக்கிறார். இயேசுவின் மகிமையான ராஜரீகத்தை கண்டு கொண்டு அவனை ஆண்டவரே என்று அழைத்து வேண்டுதல் செய்தான். அவர் அவனுக்கு இரக்கம் காட்டி மன்னிக்கின்றார். மனம் திரும்பிய கல்வன் மன்னிக்கப்பட்டது கடவுளின் ஒப்பற்ற கருணைக்கு மாபெரும் சான்றாகும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற அருள்வாக்கு இங்கு மெய்ப்பிக்கப்படுகிறது. லூக்கா 23:43 படி அவன் அர்ப்பணித்து நிலைபேறு அடைகிறான். இன்று என்னுடைய பரதேசில் இருப்பாய். இந்த வசனத்தின் ஒவ்வொரு சொல்லும் இயேசு இரட்சகர் என்பதை நிரூபிக்கின்றது. இயேசுவின் ஆளுகை பரத்துக்குரியது என்பதும் இங்கு நிரூபணமாயிற்று. அது உடனே தொடங்கிவிட்டது என கண்டு அவன் அகமகிழ்ந்தான். பரதீசில் இருப்பாய் என்ற இயேசுவின் மொழி அவன் நேர்மையானவனாய் ஏற்றுக்கொண்டார் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. பரதீசு என்ற சொல்லுக்கு நேர்மையானவர்களின் இடம் என்ற பொருளை திருமறை தருகிறது. மேலும் இது ஆண்டவரின் இருப்பிடம் என்ற கருத்தும் உள்ளது. எனவே என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார் என்று கருதலாம். இந்த நல்ல கல்வனின் வார்த்தையிலிருந்து 12 முக்கியமான காரியங்களை நாம் சிந்திப்பது நலமாயிருக்கும். முதலாவதாக அவன் கடவுளுக்கு அஞ்சுகிறான்.
கடவுளுக்கு நீ அஞ்ச வேண்டும் என்று மற்ற கல்வனுக்கு அவன் போதிக்கின்றான். இரண்டாவதாக, தான் குற்றவாளி பாவி என்பதை தாழ்ச்சியோடு அவன் ஏற்றுக்கொள்கிறான். மூன்றாவது, தனக்குரிய தண்டனை அவன் ஏற்றுக்கொள்கிறான். நான்காவது, குற்றத்திற்கு ஏற்றவாறு நீதியுடன் தனக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஐந்தாவதாக, இயேசு குற்றமற்றவர் என்பதை தைரியமாக அவன் வெளிப்படையாக அறிக்கையிடுகிறான். ஆறாவதாக, மறுவாழ்விலும் இயேசுவின் இரண்டாம் வருகையிலும் நம்பிக்கை வைக்கிறான். ஏழாவதாக, இயேசுவே என்று அழைப்பதின் வழியாக இயேசுவே ஆண்டவர் மீட்பர் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். எட்டாவதாக, இறையரசு என்பது ஒன்று உண்டு, ஆட்சியுரிமை இயேசுவுக்கு சொந்தம் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஒன்பதாவதாக, மறுவாழ்வு, உயிர்ப்பு, தண்டனை தீர்ப்பு என்பது உண்டு என்பதை அவன் நம்புகின்றான். பத்தாவதாக, இயேசுவின் மீது தனது விசுவாசை வைத்திருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகின்றான். 11ஆவதாக, என்னை நினைவு கூறும் என்ற மண்டாற்றை ஏறெடுத்து ஜெபிக்கும் ஜெப வீரனாக மாறுகிறான். 12ஆவதாக, சிலுவையில் இருந்து கொண்டே இயேசுவின் சீடனாக மாறுகிறான். சிலுவையில் ரட்சிக்கப்பட்ட கல்வன் மனம் திருந்தும் மாந்தருக்கு ரட்சிப்பு என்பதை உண்டு என்பதனை வெளிப்படுத்துகிறான். மனம் திரும்பும் மாந்தருக்கு கண்டிப்பாக மறுவாழ்வு உண்டு. அதனை சில வேத வசனங்களோடு நாம் தியானிக்கலாம். மனம் திருந்தும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீதிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், குணமாவீர். ஏசாயா 19:22, கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அப்போஸ்தலர் 3:20, உங்கள் பாவங்கள் நிகழ்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இரண்டாவதாக, மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். மூன்றாவதாக, மனம் திரும்புங்கள், பிழைப்பீர்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31-32, உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார். நான்காவதாக, மனம் திரும்புங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 8:22, சீமோன் என்னும் பேர் கொண்ட மாய வித்தக்காரனை பார்த்து, பேதுரு, நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்றார். கடைசியாக, மனம் திரும்புங்கள், வரம் பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். என் அருமையான திருசபையோரே, நாம் நம் பாவங்களுக்காக இந்த மனம் மாறிய கல்வனை போல தேவனை நோக்கி பார்க்கிறோமா? அல்லது இந்த மனம் திருந்தாத மற்ற கல்வனை போல தேவனை இகழ்ந்து கொண்டு நரக வாழ்க்கைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஏனெனில் தேவன் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. நம்மளுடைய குறை உணர்ந்து மெய்வாழ்வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். அபயமிட்டு இறைவனை அருளும் ரட்சிப்பை அடைவோமாக. ஏனெனில் மனம் திரும்புற மாந்தருக்கு மறுவாழ்வு, அதாவது ரட்சிப்பு உண்டு என்று தேவன் சொல்கிறார். இந்த வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பளித்த என் தேவனுக்கும் திருச்சபைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனம் திரும்புவனுக்கு இடம் உண்டு, மனம் திருந்தாதவனுக்கு நரகம் உண்டு என்கிற வார்த்தையின் வழியாக பேசின அக்காவுக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டுமாய் ஒரு சிறப்பு பாடல் நம் மத்தியில் இருக்கிற திரு கோகுல் அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். பிறகு 234வது பாடல் வழியாக 7வது கவி எங்கே சுமந்து போகிறீர் என்கிற பாடல் வரியாக பாடுகிற போது சபையார் கொஞ்சம் எழுந்து நின்று அந்த பாடல் வரியாக எழுந்து நிற்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறேன்.
அழிந்திட வேண்டும். என்னை நடத்தும் ஆவியே எந்தன் அழிந்திட வேண்டும். என்னை நடத்தும் ஆவியே என்னை ஆளும் நினைவினை மாற்றும் என்னகம் வாழும் இயேசுவே வாரும். என்னகம் வாழும் இயேசுவே வாரும். எந்தன் மாம்சம் அழிந்திட வேண்டும். என்னை நடத்தும் ஆவியே வாரும். சோக நிழல்கள் சூழ்ந்த வேளை சோர்ந்து போனேனே. இசையா 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 இசையா. சோக நிழல்கள் சூழ்ந்த வேளை சோர்ந்து போனேனே. எந்த கண்ணீர் நதிகள் கரைகளை கடந்து கர்த்தனை தேடினதே. எந்த கவலையை மாற்றினதே. எந்த மாம்சம் அழிந்திட வேண்டும். என்னை நடத்தும் ஆவியே வாரும். என்னை ஆளும் நினைவினை மாற்றும் என்னகம் வாழும் இயேசுவே வாரும். என்னகம் வாழும் இயேசுவே வாரும். எந்தன் மாம்சம் அழிந்திட வேண்டும். என்னை நடத்தும் ஆவியே வாரும். சோதனை அலைகள் மோதின வேளை நனைந்து போனேனே. இசையா 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 இசையா. சோதனை அலைகள் மோதின வேளை நனைந்து போனேனே. நான் தேவனை நோக்கி கெஞ்சின வேளை உலர்ந்து போனேனே. நான் உன்னதன் நானேனே. எந்தன் மாம்சம் அழிந்திட வேண்டும். என்னை நடத்தும் ஆவியே வாரும். என்னை ஆளும் நினைவினை மாற்றும் என்னகம் வாழும் இயேசுவே வாரும். என்னகம் வாழும் இயேசுவே வாரும். எந்தன் மாம்சம் அழிந்திட வேண்டும். என்னை நடத்தும் ஆவியே வாரும்.
நாம் எழுதிரென்று 234வது பாடல் 7, 8 சரணங்களை எழுதிரென்று பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். எங்கே சுமந்து போகிறே சிலுவையை எங்கே சுமந்து போகிறே, எங்கே சுமந்து போகிறே சிலுவையை எங்கே சுமந்து போகிறே. தாயார் அழுது வர சார்ந்தவர் பின்தொடர, தாயார் அழுது வர சார்ந்தவர் பின்தொடர, மாயம் இல்லாத ஞான மாக புலம்பி வர, எங்கே சுமந்து போகிறே சிலுவையை எங்கே சுமந்து போகிறே. வல்ல பேயை கொல்லவும் மரணந்தனை வெல்லவும், வல்ல பேயை கொல்லவும் மரணந்தனை வெல்லவும், எல்லை இல்லா பாவங்கள் எல்லா நாசமாகவும், எங்கே சுமந்து போகிறே சிலுவையை எங்கே சுமந்து போகிறே, எங்கே சுமந்து போகிறே சிலுவையை எங்கே சுமந்து போகிறே. மூன்றாவது வார்த்தை திரு C.K. டென்னிசன் அண்ணன் அவர்கள், சபையினுடைய துணை பொருளாளர் அவர்கள் நம்மிடத்தில் பேசுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறை மக்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தாமே தந்தருள்வராக. முதல் 2 வார்த்தைகளை பேசியவரோடு இருந்த நம் அருமை ஆண்டவர் அடியான் பேசும்போது என்னுடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்த பேதையின் வார்த்தைகளை செவனே செய்ய உதவி செய்வாராக என்று சொல்லி, மத்தேயு 26:55 இயேசு சாமியை சலிச்சு கொண்டாரு. கள்ளனை பிடிக்கிறது போல என்னை பிடிக்க புறப்பட்டு வந்தீர்களே என்று சொல்லி இயேசு சாமியை சலிச்சுக்கிறாரு. அதனால கள்ளன் என்று பிடித்தாலும் என்று தொடங்குகின்ற அந்த ஒரு 4 வரிகளை ஆண்டவர் பாதத்துக்கு காணிக்கையாக ஒரு சின்ன பாடலாக படைக்க விரும்புகின்றேன். கள்ளன் என்று பீடித்தாலும் விலங்கு போட்டு காவலில் வைத்தடித்தாலும் வல்லோடு கொள்ளை போனாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் ரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. முதல் 2 வார்த்தைகளிலும் ஒரு மன்னிப்பு என்கின்ற ஆனந்தம் இருக்கின்றது. 2வது வார்த்தையிலே எனக்கு பரதீசி கிடைத்து விட்டு என்கின்ற ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. ஆனால் உள்ளபடியே பார்த்தால் இந்த 3வது வார்த்தை
மனதுக்கு சஞ்சலம் மிகுந்ததாக இருக்கின்றது. அதை யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 19ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே நான் வாசிக்கின்றேன். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். கல்வாரி காட்சியை நம் கண் முன்னே சில நேரம் கொண்டு வருவோம். இந்திய நேரப்படி காலை 9 மணிக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறார்கள். 9 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரமாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு 3 மணி நேரம் சிலுவையிலே தொங்க வேண்டும். இஸ்ரவேலிலே அந்தி பலி செலுத்துகின்ற அந்த 3ஆம் மணி வேளையிலே எலியா வானத்திலிருந்து அக்னியை இறக்கின அந்த 3ஆம் மணி நேரம் வரையிலும் இவர்கள் சிலுவையிலே தொங்கியே ஆக வேண்டும். அந்த மணி நேரத்துக்குள்ளாக அவர்கள் மரிக்கவில்லை என்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஆகவே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த 3 பேருக்கும், 2 பக்க கள்வர்களுக்கும், நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த கடைசி 3 மணி நேர கிருபையின் மணித்துளிகள் அவர்கள் எங்கே செல்கின்றார்கள், மரணத்திற்கு பிறகு எங்கே செல்கின்றார்கள் என்கின்றதை நிர்ணயிக்கின்ற ஒரு 3ஆம் வார்த்தையாக இது இருக்கின்றது. பில்லி கிரஹாம் வயதான காலத்திலே ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட பத்தி ஒரு கதையை சொல்லியிருக்கின்றார். ஐன்ஸ்டீன் ஒரு ரயில் பிரயாணம் போகையிலே டிக்கெட் கலெக்டர் அவரிடத்துல பரிசோதனை செய்த பொழுது அவர் டிக்கெட்டை தொலைத்து விட்டிருக்கிறார். தேடி தேடி பார்த்து அது கிடைக்கல. அப்பொழுது அந்த பரிசோதகர் சொல்லுகிறார், ஐயா, நீங்க இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், நீங்க கண்டிப்பா டிக்கெட் எடுத்திருப்பீங்க, ஆகையினால அதை விட்டுடுங்க, பரவாயில்லனர். இப்படி சொல்லிட்டு அவர் கம்பார்ட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது இவர் தேடிக்கிட்டே இருக்கிறார் டிக்கெட்டை. ஐயா, நான் தான் சொன்னேனே வேண்டான்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்கன்னு சொன்னப்போ ஐன்ஸ்டீன் சொன்னாராம், நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு பேச போறேன், அதனால நான் எங்க இறங்கணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு டிக்கெட் அமிச்சவங்க அதுல நான் எங்க இறங்கணும்ன்ற விவரத்தை அந்த டிக்கெட்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆகையினால நான் எங்க இறங்கணும்னு எனக்கு தெரியாது என்று அந்த பிரபல விஞ்ஞானி சொன்னாராம். இதை சொல்லிவிட்டு பில்லி கிரஹாம் கேட்கின்றார் கூடியிருந்த மக்களை பார்த்து, உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் எங்கே செல்ல போகின்றீர்கள்? உன்னுடைய ஆத்மாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவிப்போம் என்கின்ற ஒரு கொடூர வார்த்தை தாங்கி நிற்கின்றது இந்த 3வது வார்த்தை. என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் எங்கே போவேன்? இதோ ஒரு கள்ளன் பாதாளத்துக்கும் அக்னி கலந்த அந்த கடலுக்கு போவதும் தானாக முன் வந்து தெரிந்து கொண்டான். இன்னொரு கள்ளன் பரலோகத்தை கேட்டான். ஆனால் ஆண்டவர் உனக்கு பரதேசி போதும்பா என்று சொல்லி அவனுக்கு பரதேசி கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவார், பிதாவினுடைய வலது பாரிசத்திலே இருப்பார். சோ அந்த மார்க்கத்தை நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் அது ஒரு மார்க்கம், அது ஒரு சத்தியத்தின் மார்க்கம். இந்த 3ஆம் வார்த்தையிலே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சிந்திப்பதற்கு முழங்காற்படியிட்டு சிலுவையை நோக்கி நான் அழுத போது, இயேசுவை கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நான் வந்து பார்த்த போது, இயேசுவை அடித்து அங்கே சிலுவையிலே தொங்க விட்டிருக்கின்ற காட்சியை நான் காண்கின்றேன். பிரதான ஆசாரனுடைய அரண்மனை முற்றத்தில் அடிக்கிறார்கள், வழியெல்லாம் அடிச்சுக்கிட்டே வராங்க. நம்ம ஜீசஸ் டைட் ஃபார் மீ, he rose again in the third day என்று சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அது அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. இந்த நிகழ்வினுடைய சாராம்சம் என்ன, அது எப்படிப்பட்ட வேதனை, அது ஒரு கதை அல்ல. இட் இஸ் நாட் அ ஸ்டோரி,
இட் இஸ் an இன்சிடென்ட். அது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு வரலாற்று கதை. சரித்திரத்தை இரண்டாக பிரித்த சரித்திரத்தின் நாயகனுடைய வாழ்விலே நடந்த ஒரு உன்னத தியாகம், ஒரு உன்னத திருப்பலி. சிலுவையிலே ஆண்டவர் தொங்குகின்ற காட்சியை நான் ஒரு ஊமையின் மூலமாக விளக்குகின்றேன். இது ஈஸ்டர் பண்டிகை வரப்போகிறது. இது நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்க எல்லாம் கோழி கறி அது இது வாங்க போகும்பொழுது, உதாரணத்துக்கு கோழி கடையில போயிட்டு ஒரு கோழி வேணும்னு கேளுங்க. அந்த கோழியை உயிரோடு எடுத்து கிளீன் பண்ண கோழிங்களை தொங்க வச்சிருக்கிற அந்த கொக்கில மாட்டி அப்படியே சாகரத்துக்கு தொங்க விடுன்னு அந்த ஆளுகிட்ட சொல்லுங்க. அப்போ உயிரோடு இருக்கிற கோழி உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் சிந்தி அந்த காலு உதறி 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 துடிச்சு ரத்தம் முழுசும் சிந்தி அந்த கோழி சாவறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், என் அப்பன் இயேசுவின் எடை 75 கிலோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 ஆணி அடிச்சு தொங்க விட்டு. மத்தேயில சொல்றாரு, தலையில முள்முடியை தடியால் அடிக்கிறான்னு சொல்றாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் முழுசு சொல்லிக்கிட்டே வர்றாங்க, வாரினால் அடித்தான், கன்னத்தில் அடித்தான். ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், என் முதுகை படைச்சால் அவர்கள் உழுவதற்கு படைச்சால் போடுவதற்கு இடம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். இதை நம்ம வாசிச்சுட்டு போயிடுறோம். ஆனா படைச்சால் போடுறதுன்ற என்னன்னு நமக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம எல்லாம் கிராமத்துல இருந்து வந்துட்டோம், விட்டுட்டு வேலூர்ல சிட்டில வந்து செட்டில் ஆயிட்டோம். படைச்சால் போடுறதுன்னா என்னன்னாக்கா, ஏர் ஓட்டுறான், 2 மாடு வச்சு ஏர் ஓட்டுறாங்களா, அந்த கலப்பையை வந்து ஒரு இடத்துல வச்சு அழுத்துனதும் ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கிட்டே வருவான். ஒரு ரவுண்டு முடிஞ்சதும் அந்த கலப்பை தூக்கி மறுபடியும் அராடியே அழுத்தி திருப்பி சுத்திக்கிட்டே வருவான். ரவுண்ட் ரவுண்டா அடிச்சு அந்த சதுரமும் அந்த வட்டம் முழுசும் போடுறதுக்கு பேர் தான் படைச்சால்கள். என் முதுகை அவர்கள் படைச்சால் போடுவதற்கு இடம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். உண்மையா பொய்யா? நிதர்சனமான உண்மை. அவரை அடித்தார்கள். அவரை அடித்த சாட்டை எப்படிப்பட்டதுன்னா, பாம்சாண்டி எனக்கு நீதிநேச ஐயர் அழகா சொன்னார், 40க்கு 1 39 அடி. அந்த கேப்டன் வந்து அவர் அடின்னு சொல்லிட்டான்னாக்கா 39 முறை அடிக்கணும். அந்த வார்ல வந்து அந்த சாட்டையில வந்து 7 வார் இருக்கும். இந்த 7 வார்லயும் 3 குண்டு குண்டா இருக்கும். அந்த குண்டுல முள்ளா இருக்கும். ஒரு முறையை அடிக்கும் பொழுதும் ஒரு 50 கிராம் சதையாவது பிச்சுக்கிட்டே வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறமும் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் சொல்கின்ற நம்முடைய அருமை ஆண்டவரை நிர்வாணப்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் அம்மா முன்னாடிங்க, தன்னை பெற்ற தாயின் முன்பாக நிர்வாணப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த சிலுவை காட்சியை வரைந்த கத்தோலிக்க ஓவியர்களுக்கு நான் ஒரு உண்மையிலேயே சோதனை செலுத்துகின்றேன். இடையிலே ஒரு ஆடையை கொடுத்து ஒரு நாகரிகத்துக்காக அந்த சிலுவை காட்சியை, அந்த காலத்துல போட்டோ எடுக்கிற ஃபெசிலிட்டி இல்லாதனால இந்த சிலுவை காட்சியை வரைந்தவர்கள் நம்முடைய அருமை ஆண்டவருக்கு அந்த இடத்துல ஒரு ஆடையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு, ஆண்டவருடைய உடல் கிழிக்கப்பட்ட இந்த நிகழ்வுக்கு பவுலப்போஸ்தலன் ஒரு பொருந்துகின்ற ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். அதை மட்டும் வாசிக்க விரும்புகின்றேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், அவருடைய இரத்தத்தினாலே, அவர் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு பரலோகத்துக்கு பிரவேசத்திற்கு தைரியம் உண்டாயிருக்கின்றது. இந்த காட்சியை நான் பார்க்கும் பொழுது ஒரு பாமரனா, இதுதான் சிலுவை காட்சி, இந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது பாமரனாக எனக்கு அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு வழி தெரியல. யாருன்னா சொன்னதானே தெரியும். ஆண்டவரே சிலுவையில சொல்ற அந்த 7 வார்த்தைகள் மூலமா நமக்கு வழி காட்டுறாரு. முதலாவது சொல்றாரு, இவர்களுக்கு, அக்கா சொன்ன மாதிரி, இப்ப இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். எனக்கு உடனே என்ன மனசுல தோணுச்சுன்னா, அந்த பிலாத்து ஓடி வந்து மன்னிப்பு கேட்டானா? அதான் அந்த பிலாத்து தண்டனை கொடுத்தானே, அவன் வந்து மன்னிப்பு கேட்டானா? அந்த 100க்கு அதிபதி ஏசாமி வந்து குத்தனானே, அவன் மன்னிப்பு கேட்டானா? இல்ல. இந்த அடிச்சான கேப்டன், அவன் வந்து மன்னிப்பு கேட்டானா? இல்ல. மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் மன்னிச்சிடு. அதுதான் கிறிஸ்தவ ஒழுக்கம், கிறிஸ்தவ அன்பு,
நம்முடைய வாழ்விலே பெருக வேண்டுமானால் மன்னிப்பு கேட்டாலும் சரி, மன்னிப்பு கேட்காவிட்டாலும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று முன்மாதிரி. அட்லீஸ்ட் இரண்டாவது வார்த்தையில் வருகின்ற கள்ளனா ஒரு கேட்டான், எனக்கு பரலோகத்தை கொடுக்குங்க சாமின்னு. பரதேசி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீ பரலோகத்தை கேட்ட, அப்படியே புதிய எருசலேம் கேப்ப, அப்படியே உனக்கு கிரீடத்தை கேப்ப. அதெல்லாம் இல்லப்பா, நீ செஞ்ச பாவத்துக்கு பரதேசி உனக்கு தாரேன், மற்ற கள்ள மாறி உனக்கு நரகம் கிடையாது, பரதேசி உனக்கு கொடுக்குறேன்னு ஆண்டவர் 2வது வார்த்தையில சொல்லியிருக்கிறாரு. மனதிரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்றாரு. அதனால சமீபத்தில் இருந்த அம்மாவெல்லாம் விட்டுறாரு. அம்மாவையும் சீஷனை விட்டுட்டு 2வது வார்த்தையில ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டு த பரலோக ராஜ்யம். 3வது தான் வந்து இந்த கோரஸ் வார்த்தைகள். அருகே நின்ற தாயை பார்த்து தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றாரு. சிலுவை பாட்டுக்கு போவதற்கு முன்னால எருசலேமை பார்த்து தன்னுடைய முகத்தை திருப்பி ஏசாமி கண்ணீர் விடுகிறார். அரண்மனை முற்றத்திலே மறுதலித்த பேதுவை பார்த்து என் ஆண்டவன் கண்ணீர் சிந்துகின்றார். கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய பிதாவை நோக்கி கண்ணீர் சிந்துகின்றார். தனக்கு அன்பாயிருந்த சீஷனை நோக்கி, தன் தாயை நோக்கி, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற தாயை நோக்கி இப்பதான் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்புறாரு. பழைய ஏற்பாட்டில் பக்தன் நோவாவுக்கு கலங்கி நிக்கிறான், வெள்ளம் வந்துச்சு, தனியா விட்டிய சாமி, நாங்க 8 பேர் இருக்கிறோம், வானவில்லை காட்டுகின்றார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், உன்னை நடத்துவேன் மகனே என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்க பலியிடும் பொழுது முட்புதர்ல ஒரு ஆட்டுக்குட்டியை காட்டுறாரு. மாறாவின் கசப்பை நீக்க இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மதுரமான மரத்தை மூசையின் கண்களில் காட்டி அதை வெட்டி அந்த தண்ணீர்ல போடு, அந்த தண்ணீர் மதுரமாகும் என்று சொல்லுகின்றாரு. கிழக்கு சாஸ்திரிகள் மேலேயே பார்த்துன்னு போறான், நட்சத்திரத்தை காட்டுறாரு. கீழே பார்த்தா ஏரோது ராஜா அவனுடைய அரண்மனைக்கு கீழே மேலேருந்து கண்ணு எடுத்தது கீழே பார்த்ததுமே ரத்த களரி ஆயிடுது. இவனுக்கு பண்ண வேலை. 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் வெட்டி போடுன்னு ஏரோது ராஜா சொல்ற அளவுக்கு நம்முடைய கண்கள் எப்பவும் மேலேயே பார்த்துன்னு இருக்கணும். கிழக்கு சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரத்தை காண்பித்தார். இப்ப மரியாளுக்கு தான் வந்து என்ன பண்றாரு, அம்மா இதுக்கு மேல நான் என்னுடைய பிதாவுக்கு அடித்த காரியங்களுக்கு போகின்றேன். ஆகையினால் தன்னுடைய மாதாவை பார்த்து, தன்னுடைய தாயை பார்த்து, இதுக்கு மேல எனக்கு பதிலா யோவான் தான் கூட இருப்பான், யோவான் உன்னை பராமரிப்பான் என்று சொல்கின்றார். அது எப்படி ஒரு மகன் ஸ்தானத்துல யோவான் அவர் விடுறாருன்னு பார்க்கும் பொழுதுதான் வந்து அந்த யூத கலாச்சாரத்துல வந்து 30 என்பது வந்து ஒரு டிவைன் நம்பர். ஆசாரியர்கள் தங்களுடைய பணியை துவக்கின்ற வயது வந்து 30 வயசு. தாவீது ராஜா அரியணை ஏறிய வயசு 30 வயசு. யோசேப்பு பார்வோன்ல வந்து அதிபதியான வயசு 30 வயசு. இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் யோவான் ஸ்நானங்கனால ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வந்த வயது வந்து 30 வயசு. ஆகையினால 30 வயது நிரம்பியவர்கள் தான் தங்களுடைய குடும்பத்தை தலைவராக இருக்க வேண்டும் என்பது யூத குடும்பங்களினுடைய வழக்கம். இந்த காட்சியில பார்க்கும்போது யோசேப்பு ஏற்கனவே மரித்து விட்டபடியினாலே குடும்ப தலைவராக 30 வயது வரை குடும்பத்தை பராமரித்து வந்த இயேசு கிறிஸ்து 33வது வயதுல சிலுவையில மொழிகிறார். அப்ப எப்படி மற்ற அவங்க கூட மார்க் 6:3 சொல்லியிருக்கிற அவங்களுடைய சகோதரர்களுக்கு 30 வயசுல நீ வரலன்னு எப்படி சொல்லலான்னு கேட்டாக்கா, பெத்லகேமில் இருக்கும்போது ஆண்டவருக்கு 2 வயசு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போய் 6 வருஷம் எகிப்துல இருக்கிறாங்க. திரும்பி மரியாள், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து 3 பேரு தான் வந்து நாசரேத்திற்கு வந்தாங்கன்னு வேதம் தெளிவா சொல்லுது. 6, 2, 8. 8 வயசு வரைக்கும் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் 2வது குழந்தை பிறக்கவில்லை. இயேசுநாதருக்கு 33 வயசு ஆகும் பொழுது அவருடைய சகோதரர் யாக்கோபு, யோசே, யூதா சகோதரிகள் இவர்களுக்கு 25 வயதுக்கு கம்மியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையினால தான் வந்து தன்னுடைய ஸ்தானத்துல தன்னுடைய இடத்துல யோவானை 30 வயது நிரம்பியதாக கருதப்படுகின்ற யோவானை பொறுப்பாக வைத்திருக்கிறார். அவருடைய சகோதரர்களுக்கு 30 வயதாகும் பொழுது அவர்கள் தங்களுடைய தாயை அவர்களே பராமரிப்பார்கள். அடுத்த கேள்வி நமக்கு எழுவது என்னன்னா, ஏன் ஏசாமி அம்மாவை ஸ்திரீ ஏன் கூப்பிட்டாருன்னு எல்லாருக்கும் அந்த குழப்பம் இருக்குது. ஏசாமி வந்து ஏன் அம்மாவை ஸ்திரீ ஏன் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துலதான் வந்து கிரியேஷன் ஆஃப் ஏவாள் வருது. ஏவாளை வந்து படைத்தால் ஆதாம் தனியா இருப்பது நல்லது என்று சொல்லி ஏவாளை படைத்து ஏவாளை வந்து சாமி கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து அதற்கு ஆதாம் வந்து அவளுக்கு ஏவாள்னு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தான் பேர் வைக்கிறார். ஆனா 3ஆம் அதிகாரம் 16வது வருஷத்திலே ஸ்திரீன்ற வார்த்தையை சாமி பயன்படுத்துறாரு. ஸ்திரீயே என்கின்ற வார்த்தை இட் ரெப்ரசன்ட் த ஹோல் ஆஃப் த உமன்ஹுட், மதர்ஹுட், மொத்த தாய்மார்களையும் கனம் பண்ணுகின்ற
மொத்த தாய் குலங்களையும் கனம் பண்ணுகின்ற ஒரு உன்னத வார்த்தை தான் அது யோவான். அதனால அது வந்து நம்ம தப்பா நினைக்க கூடாது. பழைய ஏற்பாட்டில் எப்படி ஏவாள் ஜீவனுள்ளோருக்கு எல்லாம் தாய் என்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றாலோ, அந்த மாதிரி அன்னை மரியாள் விசுவாசித்தவளே பாக்கியவதி, எல்லா சந்ததியும் உன்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்கின்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை இந்த வார்த்தையில இந்த இடத்துல நாம் காண்கின்றோம். தேவகுமாரனாக முதல் 2 வார்த்தைகளில மன்னிப்பு, அப்புறம் 2வது வார்த்தையில பரலோகம். மனுஷகுமாரனாக தன்னுடைய கடமையை, தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை, தன்னுடைய யூத குலத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை தெளிவாக ஆண்டவர் செய்து முடித்திருக்கின்றார். அடுத்ததாக நம்ம மரியாள் கிட்ட வரும்பொழுது மரியாளினுடைய வளர்ப்பை பாராட்டியே ஆக வேண்டும். முதல் வார்த்தையை தொடங்கும் போது பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்கின்ற ஒரு ஜெபம். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் a prayer and the 7th word is also a prayer. உங்களுடைய கைகளிலே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கின்ற 2 வார்த்தைகளுமே ஒரு ஜெபம். இந்த ஜெப ஜீவியத்தை கற்றுக் கொடுத்தவள் அன்னை மரியாள். பாலகனாக இருந்த காலத்திலிருந்து வாலிபனாக வருகின்ற காலம் வரையில் இந்த ஜெப ஜீவியத்திலே வழிநடத்தியவள் மரியாள். 2வதாக பார்க்கும்பொழுது வேதாகமத்துல இந்த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு வந்து ஆதியாகமம் 1-2 சாப்டர் தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு மட்டும் யாத்திராகமத்துல 14 அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆசிரியாப்பு கூடாரத்துல அதை இப்படி கட்டணும், தொங்குத்திரை எப்படி கட்டணும், ஆல்டர் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வந்து 16 அதிகாரம் கொடுத்துருக்குது. லேவியர் ஆகமத்துல 6 அதிகாரம் கொடுத்துருக்குது. எண்ணாகமத்துல 1 அதிகாரம் கொடுத்துருக்குது. எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்திலும் இதே தான் சொல்லியிருக்கிறாங்க. சோ ஆசாரிய கூடத்துக்கு இது வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவனுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து அவர் வாலிபனாக அவர் வந்து 12ஆம் வயசுல வந்து தேவாலய குழந்தையா இருக்கும் போது விருத்த சேதனம் செய்வதற்கு ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு 12 வயதாகும் பொழுது ஆலயத்துல வந்து மூப்பர்களோடு பிரிச் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுசும் தன்னுடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் எல்லாம் வந்து ஆலயத்தில் இருந்தார். அந்த ஆலயத்துக்கு போகின்ற வழக்கம், ஆசாரிப்பு கூடத்தை இந்த வேதம் சொல்கின்றபடினால் அதை அருமையாக கடைபிடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவனமாக பார்க்கும்போது எலிசபெத்துக்கும் மரியாள் இடத்திற்கும் காபிரியேல் தூதன் அனுப்பப்படுகின்றான். எலிசபெத்துனாக்கா சகரியாவுக்கு இடத்துல அனுப்பப்படுகின்றான். மரியாள் இடத்துல இதே காபிரியேல் தூதன் தான் அனுப்பப்படுகின்றான். மரியாள் கிட்ட வந்து கிருபை பெற்றவளே வாழ்க, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய குமாரன் உன்னிடத்துல பிறப்பார் என்கின்ற செய்தியை சொல்லிட்டு காபிரியேல் தூதன் ஒரு சகரியா வந்து அதை நம்பாதனால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். காபிரியேல் தூதன், நான் தேவ சந்நிதியில் நிற்கின்ற காபிரியேல், என் வார்த்தைகளை நீ விசுவாசிக்காதனால இந்த காரியங்கள் நடைபெறுகின்ற வரைக்கும் நீ ஊமையா இருப்பேன்னு சொல்லி காபிரியேலுடைய ஸ்டேட்மெண்ட். நான் தேவ சந்நிதியில நிக்கிற காபிரியேல் இவ்வளவு ஒரு மார்த்தட்டி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான்னா, அன்னை மரியாள் வந்து காபிரியேலால் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிழலிடப்பட்ட ஒரு தாய், ஒரு பரிசுத்த தாய், ஒரு தெய்வத்தினுடைய தாய். அவர் சொன்ன உன்னதமானவருடைய பலம் வந்து மரியாள் பேரிலே நிழலிட்டு இருக்கின்றது. அதனால வந்து மரியாளை நான் சொல்லும்னா ஒரு கல்வாரி மலையே வந்து இந்த நேரத்துல வந்து அவன் வந்து காபிரியேல் தூதன் வந்து தேவ சந்நிதியில் நிற்கிறான். ஆனால் இந்த சிலுவை காட்சியில மரியாள் வந்து தேவகுமாரன் எதிர்க்காவே நின்று நிற்கிறார். குமாரன் ஆகிய கிறிஸ்துக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறதுனால கல்வாரி மலைய நான் ஒரு ஆசாரிப்பு கூடமாக நான் கற்பனை பண்ணி ஒரு 2 லைன் எழுதினேன். அதை நான் சொல்ல விரும்புகின்றேன். யாத்ராம புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சித்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம சர்ச்சை பாக்குறவங்க எல்லாம் அடிக்கடி சொல்றது என்னன்னா, அந்த ஆல்டருக்கு பின்னால் இருக்கிற அந்த பலகை ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது பலகை கிடையாதுங்க. 30ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா, மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாகன்னு சொல்லியிருக்கிறாரு. வனாந்தரத்துல வாசஸ்தலத்துல வந்து காத்து அதிகமா அடிக்கும். அதனாலதான் அந்த வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும்போது சீனாய் மலைய இந்த மாதிரி ஆண்டவர் மோசேவுக்கு காட்டுறாரு. 2 பக்கமும் பலகை, இந்த பக்கமும் பலகை, பின்னால ஒரு பலகை. இந்த பக்கம் வேகமா சொல்லிடுறேன். இந்த பக்கம் 20 பலகை, இந்த பக்கம் 20 பலகை, பின்னாடி 6 பலகை. இதை இணைக்கிறதுக்கு 2 பக்கமும் 2 பலகை, மொத்தம் 48 பலகைகளை வைத்து. ஏன்னா அந்த 48 பலகைக்கும் அளவு கூட இருக்குது வேதாகமத்துல. 10 முழ உயரம், 1.5 முழம் அகலம்,
திருச்சபையில வந்து நம்மெல்லாம் வந்து நிமிர்ந்து நிற்கிற பலகைகளாக இருந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன விதமான சலசப்பிள்ளைகள் வந்தாலும், மரியாளை போல நிமிர்ந்து நிற்கின்ற பலகைகளாக இருக்க வேண்டும். இந்த சித்தி மரத்தை பத்தி கூட ஏகப்பட்ட குறிப்பு இருக்கு நெட்டுல. அது ஒரு முள் நிறைந்த மரம், அது ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொல்லி வனாந்தரத்துல காட்டுல விடப்பட்ட மரம், பயங்கர உறுதியான மரம், அது முட்களால் நிறைந்த மரம். அதனுடைய இலை வந்து கசப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தெரிந்து கொள்ள, அந்த மரத்தை வந்து வெட்டத்துக்கு முன்னால அதை தெரிந்து கொள்வார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு முள் மரம் தான் மரியாள். கசப்பான ஒரு அசைன்மெண்ட் மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. கல்யாணத்துக்கு முன்பாகவே நீ வந்து கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பரிவாள் என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த காலகட்டத்துல ஒரு முள் மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். சித்தி மரம் வந்து சித்தி மரத்தை போல மரியாள் வந்து நின்றாள், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நின்றாள் என்று இந்த யாத்திரை ஆகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு பாடத்தை புகட்டுகின்றது. கடைசியாக இந்த 3ஆம் வார்த்தையினுடைய 3ஆம் நபர் யோவான். யோவானை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யோவானுக்கு பேர் வச்சதே சாமி தான். சகரியா தீர்க்கதரிசி சொல்றான், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், எப்படி இயேசு என்று பெயரிடுவாய் என்று மரியாளுக்கு சொன்ன மாதிரி யோவான் பேர் வச்சதே இயேசு கிறிஸ்து தான். சகரியா தீர்க்கதரிசி உனக்கு ஒரு முதிர் வயதில் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று கடவுள் வச்ச பேர் யோவான். யோவான் என்ற பேருக்கு அர்த்தம் வந்து கிருபை நிறைந்தவன் என்பது அர்த்தம். யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய 3 சீஷர்கள் எப்பவுமே இயேசுவினுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருந்தாங்க. இஸ் ஒன் அமங் தம். மறுரூப மலைக்கு போகும்போது சரி, அந்த எவிரு வீட்டுல உயிர் தெழுதல் வந்து இவங்க 3 பேர் தான் கூட்டிட்டு போவார். யாக்கோபு, யோவான், அந்த 3 பேர்ல க்ளோஸ் சர்க்கிள். அதை விட எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்தவன். இயேசுவின் 12 சீஷர்கள்ல 10 பேர் வந்து மீன் பிடிக்கிறவங்க. 2 பேர் தான், மத்தேயு தான் ஆயக்காரன், யூதாஸ்காரியம் ஆயக்காரன். இந்த 10 பேருமே மீன் பிடிக்கிறவங்க. சோம்பேறி வாலிபர்களை இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது. யோவானை தேர்ந்தெடுக்கிறதுனால அங்க ஒரு வார்த்தை இருக்குது. ராவெல்லாம் மீன் பிடிச்சிட்டு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார். செபதேவன் குமாரனாக யாக்கோபு, யோவான்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சிட்டு போய் நல்லா தூங்கி இருக்கலாம். ஆனா அவங்க வந்து வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். சுறுசுறுப்பா இருக்கிறவங்க. வலையில ஓட்ட விழுந்தா மீன் கிடைக்காது, கிறிஸ்தவ ஜீவியத்துல ஓட்ட விழுந்தா ஆசீர்வாதம் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான வாலிபனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யோவானை பத்தி எவ்வளவோ நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லாதனால ஒரே ஒரு லைன் யோவானை பற்றி சொல்லணும்னாக்கா, மார்பிலே சாய்ந்தவன் மட்டுமல்ல, இயேசுவின் மார்பிலே ஈட்டி பாய்ந்த போடும் கூட நின்றவன். அந்த ஒரு பெருமை வந்து யோவானுக்கு எப்பவுமே இருக்கும். எல்லா சீஷர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. வேதாகமத்தில் வந்து ரத்த சாட்சியா மறித்த ஒரே ஒரு சீஷனை பத்தி தான் எழுதியிருக்குது. யாக்கோபு சீஷனை மட்டும்தான் அந்த ஏரோது கொலை செய்தான் என்று இருக்குது. மீதி 10 சீஷர்களுடைய பெயர்களும் வேதாகமத்தில் இல்லை, ஆனா வரலாற்றில் எழுதியிருக்குது. தோமா வந்து இந்தியாவில் வந்து மறித்தாரு. மத்தேயு வந்து எத்தியோப்பியால போகும்போது தோலை உரிச்சு கொலை பண்ணானுங்க. மார்க்கு வந்து ரோமாபுரியில போகும்பொழுது ஒரு ரதத்தின் பின்னால கட்டி இழுத்துன்னு போய் சாவடிச்சானுங்க. பேதுருவை வந்து தலைகீழா வந்து கொலை செய்தார்கள். அவனமாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனை சிறை சேதம் செய்தார்கள். இதுல யூதாஸ் காரியத்துக்கும் என்ன பங்குன்னு நீங்க கேட்கலாம். யூதாஸ் காரியத்து வந்து மனம் திரும்பினான், ஆனா அவசரப்பட்டு நான்கு கொண்டு சேர்த்து விட்டான். ஆனா யூதாஸ் காரியத்து ஏசாமியால கிடைச்ச அந்த 30 வெள்ளிக்காசை காணிக்கை பெட்டியில் போடலாகாது என்று சொல்லி ஒரு குயவனுடைய நிலத்தை கொண்டார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு தெரியும், குயவனுடைய நிலம்னா களிமண், அதுல கட்டடம் எல்லாம் கட்ட முடியாது, வெறும் வனைய தான் முடியும். இதுலயும் ஒரு சத்தியம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் மோசே, ஆரோன், யாக்கோபு போன்ற பக்தர்களை பழைய ஏற்பாட்டு களிமண்ணிலே உருவாக்கினார். இந்த புதிய ஏற்பாட்டு களிமண்ணில மிக சிறப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு தேவ பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார். 14 நிருபங்களை எழுதியவர். யோவான் வந்து 5 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வேதாகமத்தினுடைய முதல் வார்த்தை, ஆதியாகம புத்தகத்தினுடைய முதல் வார்த்தை ஆதியிலே. அதே வார்த்தையை யோவான் பயன்படுத்தி ஆதியிலேன்னு யோவான் சுவிசேஷத்தில் எழுதாரு. அதனால கடைசியா அந்த புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின புஸ்தகத்தையும் யோவான் தான் எழுதினாரு. இடையில வந்து 3 நிருபங்களை எழுதியிருக்கின்றார். யோவான் வந்து 5 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். கடைசியாக இந்த 3 பேரும் ரீயூனியன் ஆனாங்களா? மரியாளு, யோவானு, ஏசாமி 3 பேரும் ரீயூனியன் ஆனாங்களா? செத்து போன தன்னுடைய மகனை மரியாள் மீண்டும் பார்த்தாங்களா? 2ஆம் வருகை வரைக்கும் சாமி காக்க வைக்கவே இல்லை.
அப்போஸ்தலர் நிருபத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா மேலறையில 120 ஆதி அப்போஸ்தலர்கள் சேர்ந்து இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் வந்து இறங்கினார். அந்த இடத்துல வந்து 12 சீஷர் இருக்கிறாரு, யோவான் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து ஆவியா வந்து இருக்கிறார்கள். ஸ்திரீகளிலே முதல் பேர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும்னு அந்த வேதாகமத்தில் இருக்கிறது. வந்து ஆண்டவர் மேல மரியாள் பரிசுத்த ஆவியாய் ஆண்டவர் மேல வந்து இறங்கினார். தன்னுடைய இழந்து போன மகனை மீண்டும் மரியாள் 50 நாளிலே பெந்தேகோஸ்தே தினத்தன்றே பெற்றுக்கொண்டாள். ஐ காட் மை சன் இஸ் born again in me. டிஎல் மூடி அழகா சொல்லுவார், பரலோகத்துல ஹாஸ்பிட்டல் இல்ல, மெட்டர்னிட்டி வார்டெல்லாம் கிடையாது. அதனால இங்க இருக்கும் போதே யூ மஸ்ட் ஹேவ் a born again experience. மேரி had that experience. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்திலே வந்து பிறந்தாள் என்கின்ற ஒரு சந்தோஷத்தை மரியாள் பெற்றுக்கொண்டாள். ஜென்ம பாஷையிலே எல்லாரும் பேசின மாதிரி தன் மகன் கிட்ட மரியாள் பேசி இருக்கக்கூடும். இந்த வார்த்தையினாலே நாம் பலப்படுவோம். ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவித்த கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நன்றி அண்ணா. மீண்டுமாய் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாய் 218வது பாடல், அதிலே 3-4 கவிகளை மாத்திரம் பாடுபடி அன்பாய். நாம் எழுதி நின்றே பாடலாம். அப்பா பிதாவே என்றேத்தவும் தூயர் அகல செய்யும் என்ன சாற்றவும். அப்பா பிதாவே என்றேத்தவும் தூயர் அகல செய்யும் என்ன சாற்றவும். செப்பரும் சித்தமாக போற்றவும் ஒரு தேவ தூதன் வந்து தேற்றவும். உமக்கே நின்ற பாடையானார் என்ன தருவேன் இதற்கீடையா. உமக்கே நின்ற பாடையானார் என்ன தருவேன் இதற்கீடையா. ஆத்தும துயர் மிக நீடவும் குழம்பாக முதிர வேர்வை ஓடவும். ஆத்தும துயர் மிக நீடவும் குழம்பாக முதிர வேர்வை ஓடவும். சாத்திர மொழிகள் தாடவும் உந்தன் தாசரும் பதந்தனை நாடவும். உமக்கே நின்ற பாடையானா என்ன தருவேன் இதற்கீடையா. உமக்கே நின்ற பாடையானா என்ன தருவேன் இதற்கீடையா. 4வது வார்த்தை திரு மேத்யூஸ் கோகுல் அவர்கள் நம்ம இடத்திலே பேசுவார்கள். முதலாவதாக வாய்ப்பினை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி, சபை போவதற்கும் சபை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுவையில் ஒழிந்த 4ஆம் வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனம் 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஜெபிப்போம். அன்புள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே உம்மை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காய் நீர் ஆண்டவரே எண்ணி முடியாத காரியங்கள் நீர் செய்திருக்கிறீர். எங்களுக்காய் நீர் உயிரை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்து. என்னை மறைத்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சிலுவையில இந்த 4ஆம் வார்த்தை தவிர மீதி 6 வார்த்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு செயல் வடிவத்துல இருக்கும். ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஒரு கேள்விக்குறியோட முடிகிறது. ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த ஒரு வார்த்தை மட்டும் அராமிக் மொழியிலே அப்படியே இருக்குது. இது டிரான்ஸ்லேட் பண்ணல. எந்த பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிதான் இருக்கும்.
முதல்ல இந்த வார்த்தை படிச்ச உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படி என்ன இது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? கடவுளுக்கே இந்த நிலைமைனா நம்மளுக்கு என்ன கதி அப்படின்னு ஒரு இது. இந்த வார்த்தையை மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த உலகத்தார் இவங்களுக்கு இப்படிதான் தோணும். ஏன் கடவுள் வந்து அவரே ஒரு தேவனை கூப்பிடுறாரு, அவரும் கடவுளா, அவரும் மனுஷன் தான் போலகுது. இப்படிதான் வந்து வெளி உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய வாக்குவாதமாக கூட போய்கொண்டிருக்கிறது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் பின்னணி நமக்கு தேவைப்படுது. இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் குணாதிசயம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு புரிஞ்சாதான் வந்து உண்மையிலே தேவன் குமாரனை கைவிட்டாரா இல்ல கை கொடுத்து தூக்கி பரலோக தகப்பனாய் மாற்றினாரா அப்படின்னு நமக்கு புரியும். இதுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கேள்வியா இருக்கிறதுனால இந்த வார்த்தையை புரிஞ்சு மேலோட்டமாய் பார்க்கும்போது நமக்கு நிறைய கேள்விகள் தோன்றுது. ஒரு 4 கேள்விகளை நான் இதுல தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த 4 கேள்விகளும் அதனுடைய பதிலும் நாம் பார்ப்போம். முதலாவது, இயேசு கிறிஸ்து அவரை கடவுள் அதாவது தேவன் என்று வெளிப்படுத்தினாரா? அவர் தேவன் என்று வெளிப்படுத்தினால் அவர் எப்படி தேவன் என்று என் தேவனை என்று கூப்பிட முடியும்? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. 2வது கேள்வி, கிறிஸ்துவை பற்றி பிதாவின் திட்டம் என்ன? எதற்காக அவர் இந்த மாதிரி ஒரு சிலுவை மரத்தை வைக்க வேண்டும்? 3வது, இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையில் மரிக்க போகிறோம் என்று அவருக்கு தெரியுமா? 4வது கேள்வி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஏன் அவர் சொன்னார்? இந்த 4 கேள்விகளுக்கு வேதம் என்ன பதில் சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். முதலாவது கேள்வி, இயேசு கிறிஸ்தை தன்னை கடவுள் அதாவது தேவன் என்று வெளிப்படுத்தினாரா? பார்ப்போம். எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 9:6 கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த வசனத்தை நாம் வருஷம் படிக்கிறோம். நமக்கு ஒரு குமாரன் பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. இதுல பாத்தீங்கன்னா வல்லமையுள்ள தேவன், பிறக்க போகிற ஒரு குழந்தை ஒரு தேவன் என்று தெள்ள தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்போ இயேசு சாமி அவரே தன்னை தேவன் என்று சொன்னாரா? ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். நேரம் இல்லாத காரணத்தினால் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன் நான். யோவான் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 33வது வசனம் வரை கடவுள் வந்து ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல வந்து 30ஆம் வசனம் சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே யூதர்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. உடனே கல் எடுத்துட்டாங்க, கல் எறிந்து கொள்ளணும் அப்படின்னு. உடனே ஏசப்பா வந்து தடுத்து நிறுத்துறார். நான் பிதாவின் இடத்துல அநேக நற்கிரிகளை நான் செஞ்சிருக்கிறேன், எந்த கிரியை நிமித்தம் நீங்கள் கல் எறிகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். நற்கிரியை செய்யறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த வருஷம் பாருங்க 33, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் அதுக்கு மேல நீ போற பாரு, அதுதான் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா, அவரை தேவன் என்று சொன்னார் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். சோ கர்த்தர், முதலாவது கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கிடைச்சிச்சு. கர்த்தர் வந்து தன்னை வந்து தேவன் என்று கடவுள் என்று வெளிப்படுத்தினார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். இதுல ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும். அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த வசனத்துல எதுல பார்த்தாலும் என் பிதா என் பிதா என் பிதான்னு தான் சொல்லுவார். என் பிதா எதை சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன், என் பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனம், அப்படிதான் இருக்கும். என் தேவன் அப்படின்னு அவர் சொல்றதே கிடையாது, அது வழக்கமே இல்லை. இந்த சிலுவையில மட்டும்தான் 4ஆம் வார்த்தை, அங்க மட்டும்தான் என் தேவன் அப்படின்னு சொல்றாரு. ஈவன் சிலுவையில கூட பாத்தீங்கன்னா பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு முதல் வார்த்தை சொல்றாரு. 7ஆம் வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளின் ஆப்பி ஒப்புவிக்கிறேன். இந்த இடத்துல கூட அந்த பிதான்ற அந்த உறவு அப்படியே தான் இருக்குது என்பதை இந்த நேரத்துல பார்க்கிறோம். 2வது கேள்வி, கிறிஸ்துவை பற்றி பிதாவின் திட்டம் என்ன? நம்ம வந்து இதை வந்து எப்படி பார்க்கணும்னா, சிலுவை மரணம் என்பது தேவனுடைய ஒரு அனந்த ஞானம். அந்த ஆங்கிள் நம்ம இதை பார்த்தாதான் நமக்கு சிலுவை மரணம் நமக்கு புரியும். வெளிப்படுத்தல் 13:8 பாத்தீங்கன்னா, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது உலகமே உருவாவதற்கு முன், உலகமே கிடையாது, அதற்கு முன்பாகவே சிலுவையை தான்
கடவுள் பிதாவாகிய தேவன் முதல்ல டிசைன் பண்றாரு. முதல்ல சிலுவை, அப்புறம் தான் உலகம். இதை குறித்து 3 பேர் 3 வசனங்கள்ல அழகா வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஒன்னு சாலமோன், யோவான் மற்றும் பவுல். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். இந்த நீதிமொழிகள் 8 முழுக்க முழுக்க மேசியாவை பற்றின ஒரு அதிகாரம். இது அந்த கான்டெக்ட்ல நீங்க கிறிஸ்துவை நினைத்து படிக்கும் போது தான் உங்களுக்கு அது புரியும். நீதிமொழிகள் 8:23 என்ன சொல்லுதுன்னா, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அதாவது பூமியே உருவாகிறதுக்கு முன்னாகவே நான் இருக்கிறேன் அப்படின்றத மீனிங். அனாதியாய், அனாதினா அனாதை கிடையாது. அனாதினா அது ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள கொண்டு வர முடியாது, கால வரைக்கு அப்பாற்பட்ட அப்படின்னு சொல்றது. யோவான் 3:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சோ ஒரு சிருஷ்டிப்பு அப்படின்னும் போது இவர் கிறிஸ்து தான் முன்னாடி இருக்கிறார். அவரை வச்சுதான் கடவுள் எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்கிறாரு. எதற்காக அவரை வைத்து உருவாக்க வேண்டும்? அவர் தான் பிதாவாகிய கடவுள், வார்த்தையான கடவுள். அவர் வார்த்தையில சொன்னாலே உலகம் உண்டாக கடவுள் என்று சொன்னாலே உலகம் உண்டாக போகுது. எதுக்கு இவரை வைத்து உருவாக வேண்டும்? ஏன்னா இவர் தான் மீட்பர். அவர்கிட்ட தான் அந்த மீட்பின் திட்டம் இருக்கு, மீட்பின் வல்லமை இருக்கு. சிருஷ்டிப்பில் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை மீட்டெடுக்கிற வல்லமை நம்முடைய கிறிஸ்துவிடத்துல தான் இருக்கு. அதனாலதான் கடவுள் கிறிஸ்துவை வைத்து எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சிருஷ்டிப்பு செய்துட்டாரு, அப்புறமா என்ன பண்ண போறாரு? ஏசாயா 46:11 பாத்தீங்கன்னா, என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஏசாயா 23:9 சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். கடவுள் பிதாவாகிய தேவனே ஒரு பெரிய ஒரு பிளான், எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்றது, இந்த சிலுவை மரணத்தை எப்படி நடத்துவது என்று அவர் யோசித்து தீர்மானிக்கிறார். அப்போஸ்தலர் 2:23 சொல்றது போல, தேவன் நிர்ணயித்த இருந்த ஆலோசனை படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு. சோ இந்த சிலுவை மரணம் என்பது முற்றிலும் இது கடவுளுடைய திட்டமா இருக்கிறது. கடவுள் இயேசு கிறிஸ்துவை வைத்துதான் இந்த உலகம் சிருஷ்டிப்பு எல்லாமே பண்ணி சிலுவை மரணத்தை அவர் இப்ப என்ன பண்ண போறாரு? சோ யாரோ சிலுவையில் மரவில் அறை வைக்கணும் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 53:10 he wants to crush. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சாதாரண மரணமா இல்ல, அவரை நொறுக்க போகிறார், பாடுகளுக்கு உட்படுத்த போகிறார். சோ இந்த 2வது கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கிடைச்சது. என்னன்னா, ஒரு மனுஷனை, அதாவது கடவுளை தேர்ந்தெடுத்து கொண்டார், அவரை நொறுக்க சித்தமானார். சோ இந்த சிலுவை மரணம் என்றது முற்றிலும் பிதாவுடைய திட்டம் என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. 3வது கேள்வி, இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையில் மறைக்க போகிறோம் என்று அவருக்கு தெரியுமா? இல்ல தெரியாம திடீர்னு அவர் ஊழியம் செஞ்சு நிற்கும் போது அவர் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களா? பார்ப்போம். முதல்ல யோவான் ஸ்தானம் கிட்ட வராரு கிறிஸ்து. யோவான் 1:29 சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் அந்த ஊழியத்துல ஆரம்பிக்கும் போதே ஒரு இன்ட்ரடக்ஷனே அவர் தமிழ்ல சொன்னா, அது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பலியாடு அப்படின்றார். கடவுளுக்கும் வரல, என்ன ஏன்டா பலியாடுன்னு சொல்ற, நான் யார் தெரியுமா, அதெல்லாம் சொல்லல. அவர் அமைதியா நிற்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது நாம ஒரு தேவ ஆட்டுக்குட்டி, எல்லாரையும் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதா நம்ம வந்திருக்கிறோம் தெல்ல தெளிவாய் தெரிகிறது. அதனாலதான் அவர் அமைதியா நிற்கிறார். யோவான் 3:14-15 பாத்தீங்கன்னா, நிக்கோதேமு என்பவர் கூட ஒரு டிஸ்கஷன் போகுது. அதாவது மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு டாபிக்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. முடிவுல என்ன சொல்றாருன்னா, 14-15 வசனத்துல, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவனு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தெளிவாய் சொல்றார். அதாவது நான் ஒரு சாபத்தை சுமந்தவராய், ஒரு அவமான சின்னமாய் நான் சிலுவையிலே உங்களுக்காக மரிக்க போகிறேன், அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு வழி என்று தெளிவாய் அவருக்கு தெரிகிறது. நாம் எப்படி மரிக்க போகிறோம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்.
அந்த ப்ராசஸையும் அவர் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். எப்படி எந்தெந்த ஸ்டேஜ்ல நாம் எப்படி இந்த மரணம் நிகழப்போகிறது என்பதை முன்கூட்டியே அவர் தெளிவாக சொல்லுகிறார். லூக்கா 9:22 பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், சிலுவையில் கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். தெளிவாக அவருடைய எப்படி இந்த மரணம் நடக்க போகுதுன்னு என்பதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்றார். பாடுகள் படணும், மூப்பராலும் வேத பாரகரும் ஆகாதவன் என்று தள்ளப்படணும், சிலுவையில் அறையப்படணும், 3ஆம் நாள் உயிர் தெழணும். எல்லா ஸ்டேஜையும் அழகா அவர் மரணத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டவராய், அதை வந்து எல்லாருக்கும் சொல்லுகிறவராய், எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிச்சு, மரணத்துல வந்து இப்படி நொறுக்க போறாரு கடவுள், பாடுகள் படணும், மரணம் எதுக்காக அவர் ஒத்துக்கணும்? தெரிஞ்சு யாராவது சாக போவாங்களா? நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவனா எஸ்கேப் ஆயிடும். கர்த்தர் அப்படி இல்லை. அவர் தெளிவாய் சொல்லுகிறார் ஏன் இதை ஏற்க வேண்டும். லூக்கா 24:44 பாத்தீங்கன்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிச ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியவைகள் எல்லாம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. அதாவது 3 காரியங்களை தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணம் நிறைவேறணும், தீர்க்க தரிசியில் எழுதியிருக்கிறது அவரை பற்றி குறித்து எழுதியிருக்கிறது எல்லாம் நிறைவேற வேண்டும், சங்கீதங்களில் அவர் பற்றி எழுதியிருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேற வேண்டும். 3 கேள்விகளுக்கு தெளிவாக நம்மளுக்கு பதில் கிடைத்து விட்டது. கர்த்தர் தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினார், பிதா அவரை நொறுக்க சித்தமாயிருக்கிறார், இயேசு கிறிஸ்துக்கும் தாம் இந்த விதமாய் மறிக்க போகிறோம் என்று தெளிவாக இருக்கும். இப்ப நம்மளுக்கு தான் குழப்பம், ஏன் ஒரு என் தேவனே ஏன் கூப்பிட்டாருன்ட்டு. இப்ப 4வது கேள்வி, இந்த சிலுவை மரணத்தை அதற்கு முன்பாக ஒரு சின்ன காரியம். இந்த சிலுவை மரணத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர் பிதாவாகிய தேவன். பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனம், பிதா எதை சொல்லுகிறாரோ அதையே நான் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது ஒரு சின்ன சம்பவம், மாதர்கள் எல்லாம் புலம்பி அழுதுன்னு இருக்காங்க, லேடிஸ். இவர் அங்க பாக்குறாங்க, தயவு செஞ்சு அழுவாதீங்க, அழுது காரியத்துக்கு எடுத்துடாதீங்க, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். தெளிவாய் நின்று அவ்வளோ பெரிய ஒரு உபாதை, அதாவது அவர்